ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன் அட்ராக்ஷனில் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம எல்லாரோட ப்ராப்ளம்க்கான தீர்வாக இருக்குது. நல்ல முயற்சிகளுக்கான சிறந்த வெற்றியை கொண்டு தரதாக இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன. இன்னும் சில பேர் டீப்பாக அது எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லிக்கிற டிப்ஸ் உங்கள் லைஃப்லேயும் சில மேஜிக்கை நடத்துகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது, இந்த யூனிவர்ஸ் எனக்கு சொல்லுது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, என்ன யூனிவர்ஸ் நமக்காக சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த உலகத்தில் நிறைய விதி இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நம்ம எது நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது நம்மளை தூக்கி தான் வரும். அந்த மாதிரி நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் திரும்ப நமக்கு வரும். இதை கர்ம விதி அப்படின்னு சொல்லலாம். கர்ம விதியையும் தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷனா அப்படின்னா என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் சில பேர் கேட்ட வேர்டாக இருக்கலாம். இதோட டீட்டெயில் மீனிங் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம மனசு ரெண்டு மனசாக இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், எல்லாரும் பேசுகிறத கேட்குறோம், பார்க்குறோம், இதெல்லாம் கான்ஷியஸ். ஆழ் மனது, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன? எப்போயோ ஒரு நாள் நம்ம சைக்கிள் ஓட்டியிருப்போம். இப்போது அந்த சைக்கிள் நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன தான் கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஓட்ட போகுது அப்படின்னு பல வருடங்களுக்கு அப்புறம் எடுத்தாலும் ஆழ் மனது, அதாவது அந்த சப்கான்ஷியஸோட பவரால் நம்மளோட கால்களானது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சைக்கிளை ஓட்டிடும். நம்மளாலே நம்ப முடியாது. இதெல்லாம் எப்படி? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஆழ்மனம். நம்ம ஆழ்மனம் நமக்கே தெரியாத நம்ம எதை ஆழமாக நினைக்கிறோமோ அதை ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணோம். பல பேருக்கு பல நாள் கனவாக இருந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்த கனவுகள், அதாவது நம்ம ஒரு எய்ம் வச்சுருப்போம், பர்டிகுலர் மந்த்துக்குள்ளே இது நடக்கணும். அதில் பெருசாக எஃபர்ட் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க எதுவாக ஆசைப்பட்டு இருப்பாங்களோ அதுவாக தான் ஆகியிருப்பாங்க. நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும், உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம டெய்லி ரொட்டீனாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், நமக்கே தெரியாமல் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோமோ அது நம்ம லைஃப்பில் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிது. சரி, நெகட்டிவ்னால் என்ன, பாசிட்டிவ்னால் என்ன? நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்றது, இப்போது நான் ஒரு ஒர்க் செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் செஞ்சு முடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது நெகட்டிவ் வேர்ட்ஸ். பாசிட்டிவ்னால் நான் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. எல்லோரும் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பாசிட்டிவாக பேசுகிறா அப்படின்னு. சும்மா பேசிக்காக கான்சியஸாக சொல்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றதுக்கு நம்ம லைஃபோட ரொம்ப டீப்பாகவே கனெக்ட் ஆகிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம அதுவாகவோ ஆகுறோம். உன்னால் எந்த ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண முடியுதோ நிச்சயமாக அதுவாக தான் நீ ஆக. உன்னால் எந்த அளவுக்கு அதை கற்பனை பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அச்சீவ் பண்ண முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. சின்ன பிள்ளையில்
நீங்கள் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க, அது ஒரு வாரத்துக்குள்ளே இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியோ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்க ஏற்கனவே நிறைய அற்புத விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்குது. பல ரகசியங்களை தோண்டும் போது தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதமானதா, நம்ம தான் அதை மிஸ் பண்ணிட்டோமா. எல்லோரும் இப்போ லைஃப்பை எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய கருத்து கிடச்சிருக்கலாம். சில பேர் லைஃப் போகிற போக்கில் போகுதுன்னுவாங்க, சில பேர் என்ன தான் நினச்சாலும் கிடைக்க மாட்டுதுன்னாங்க. அப்படி இல்லைங்க. நன்றி உணர்வோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளை வந்து சேர வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இது வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு யாருமே சொல்லி தரலையே. என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று, இது மிகப்பெரிய ரகசியமான வார்த்தை. ரகசியத்தை யாருங்க சொல்லுவாங்க? அதனால் தெரிஞ்சவங்க பெருசாக அச்சீவ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறாங்க. இன்னும் நம்ம பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய மனிதர்களுக்கு இது தெரியாமையே இருக்குது. இன்றைக்கி இந்த செய்தி உங்கள் காதில் வந்து சேருது அப்படின்னா, நீங்கள் ரொம்பவுமே லக்கியான பர்சன். கங்க்ராச்சுலேஷன். யூனிவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிடுச்சு. இனி உங்கள் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி, வசந்தம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் இன்னும் வாழ்க்கையோட அற்புதத்தையும் சந்தோஷங்களையும் உணர போயிட்டே இருக்கீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை இன்னும் வாழ்க்கையில் உயர்த்து கொண்டே போக போகுது. 2026க்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னுமே ஸ்பெஷலான பர்சன். யூனிவர்ஸ் சொல்லுது 2026க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அரஸ் 2026 ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்ச ஆள். 2026லேருந்து உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலாக ஹாப்பியாக போகுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதனோட கண்டினியூவிட்டி ஃபுல்லாக பேஸ் பண்ணியிருக்கிறது உங்கள் மனசை மட்டும்தான். எதையோ யாரையோ தேடணும்னு அவசியம் இல்லை. எப்போதும் யாரையோ பற்றி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நீங்கள் கான்சியஸாக இருந்து அது கிடைச்ச மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க போதும். உங்களை தேடி சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸோட வேர்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் மூன் அட்ராக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லதுக்காகவே நடக்குது. அற்புதமான இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி.